உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் கதாநாயகன் கள்ளழகர் பெருமாள் குடிகொண்டிருக்கும் அழகர் மலை கோவிலில் ஆடி தேரோட்டம் துவங்கி நடைபெறுகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மாரிசாமி, இந்த கள்ளழகர் கோவிலின் ஆடி தேரோட்டம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அங்கு என்னென்ன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன? உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா, அந்த சித்திரை திருவிழாவின் கதாநாயகனாக வீற்றிருக்கும் கள்ளழகர் பெருமான் மதுரை மாவட்டம் அழகர் மலை அழகர் கோவில் என்ற அந்த கோவிலில் ஆடி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆடி பெரும் திருவிழா கள்ளழகர் கோவிலில், அழகர் மலை கள்ளழகர் கோவிலில் ஆடி பெரும் திருவிழா 9வது நாளான திருவிழா இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழக்க அந்த திரு தேரோட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வர்றாரு அழகர் வர்றாரு என்ற திரை பாடலுக்கு திரை இசை பாடல் மதுரை சித்திரை திருவிழாவில், அந்த உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வரும்போது ஒலிக்கும். அதே போல அடுத்து ஒலிப்பது இந்த திருத்தேரோட்டத்தில் அந்த கள்ளழகர் பெருமானாக வீற்றிருக்கும் சுந்தரராஜ பெருமானை அழகர் மலை அந்த அழகர் கோவிலின் கோட்டை சுவர் சுற்றி இந்த திருத்தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெரும் திருவிழாவானது கடந்த 13ஆம் தேதி கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து சுந்தரராஜ பெருமாள், அண்ணன், கருடன், அனுமார், தங்க குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினந்தோறும் காலை மாலை வேளையில் கோயில் வளாகத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் 9வது நாளான இன்று சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் காலை சரியாக 5:30 மணிக்கு 60 அடி உயரம் கொண்ட இந்த அந்த திருத்தேரில் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்த திருத்தேரோட்டத்தில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த, அதாவது தமிழகம் மற்றும் தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வருவார்கள். தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக வருவார்கள். மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். 108 வைணவ திருத்தலங்களில் மிக முக்கியமான திருத்தலம் இது. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வை தொடர்ந்து ஆடி மாதத்தில் பிரம்மோற்சவ திருவிழா 10 நாட்கள் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் நடைபெறும். இதில் 9ஆம் நாள் திருவிழா இன்று, ஆடி பௌர்ணமி நாளான இன்று இந்த தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 4 ரத வீதிகளில் வலம் வரும் தேரை பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க இழுத்து வருகிறார்கள். சுந்தரவள்ளி தாயார் யானை முன்னதாக பவனி வர செண்டை மேளம், நாதஸ்வரம் உள்ளிட்டவை ஒலி எழுப்ப இந்த தேரோட்டமானது நடைபெறும். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.